ரிஷப லக்னம் ரொம்ப நிதானமாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய பக்குவம் அடைஞ்சிருப்பாங்க. கார்த்திகை லக்னம் போகும்போது அம்மா பேச்சு கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இது சார்ந்து இருக்கிறதுனால அவங்க முடிவெடுக்காமல் இருக்கிறது தான் இங்கே இருக்க கோளாறாக இருக்கும். லவ் பண்ணிட்டு இருந்து ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கு, அந்த மேரேஜ் நடக்காமல் இருக்குன்னா கார்த்திகை நாளில் அது ஒரு லவ் மேரேஜாக அமையக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அம்மானுடைய அக்செப்டன்ஸை எதிர்பார்த்துட்டு நிற்கக்கூடாது. எனக்கு அம்மா மாதிரியே பொண்ணு வேணும், அம்மா மாதிரியே அழகாக இருக்கணும், அம்மா மாதிரி ஒரு பொண்ணு இருக்கக்கூடாதுன்னு, அம்மா வேற பொண்ணு வேறையாக தான் இருக்கணும். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை நீங்கள் விட்டுட்டு திருமணத்துக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணு அப்படின்னு தேடணும். அது அமையலைன்னா அப்செட் ஆகிக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு தோஷ பரிகாரம் பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு செலவு பண்ணுறதுன்றதை ரொம்ப முயற்சி பண்ணிக்க வேண்டான்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ரோகிணி 2 போகும்போது அரேஞ்ச் மேரேஜுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. தள்ளி போடாமல் கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டிய ரொம்ப கட்டாயமான ஒரு நிகழ்வு. இதுதான் பெஸ்ட்டு வாய்ப்பு. ஏற்கனவே போன வீடியோவில் மேஷ லக்னத்துக்கு பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கி ரிஷப லக்னத்துக்கு திருமண வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திருமண வாய்ப்பு ரிஷப லக்னத்துக்கு ரொம்ப அழகான நேர்த்தியான அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ரிஷப லக்னம் ரொம்ப நிதானமாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய பக்குவம் அடைஞ்சிருப்பாங்க. மேஷ லக்னம் முடித்து ரிஷப லக்னம் வந்தவங்களுக்கு. அப்போ இந்த 20லேருந்து 30 வயசுக்குள்ளார ரிஷப லக்னம் போகிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா பேச்சு கேட்பாங்க. கார்த்திகை லக்னம் போகும்போது, கார்த்திகை நட்சத்திரம் ஏஎல்பி நட்சத்திர புள்ளியாக போகும்போது அம்மா பேச்சு கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அவங்க கவனமெல்லாம் சொத்து சுகம் இது சார்ந்து இருக்கிறதுனால அவங்க முடிவெடுக்காமல் இருக்கிறது தான் இங்கே இருக்க கோளாறாக இருக்கும். இது அவங்க வாழ்க்கை, அவங்க எதிர்காலம் அப்படின்னு புரிஞ்சு இந்த ஜாதகர் முடிவெடுக்கணும். இந்த இடத்துல ஜாதகர் முடிவெடுக்கும்போது கொஞ்சம் நிதானம் இருக்கும். ஆனால் அம்மாவனுடைய முடிவுகளை சார்ந்து இல்லாமல் சுயமாக முடிவெடுக்கணும். இந்த இடத்துல இதுதான் ரொம்ப முக்கியமான நிகழ்வு. கார்த்திகை 2ல் வாய்ப்பு இல்லை. கார்த்திகை 3ல் அரேஞ்சு மேரேஜுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை 4ல் லவ் பண்ணிகிட்டு இருந்து ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்கு, அந்த மேரேஜ் நடக்காமல் இருக்குன்னா கார்த்திகை 4ல் அது ஒரு லவ் மேரேஜாக அமையக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அம்மானுடைய அக்செப்டன்ஸை எதிர்பார்த்துட்டு நிற்கக்கூடாது. ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா எல்லாம் ஒத்துக்குவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது ஜாதகம் பார்த்து தான் பலன் முழுசாக சொல்லணும். ஆனால் அம்மா முடிவு எடுக்கக்கூடாது. இந்த பிள்ளையார் கதை எல்லாருக்கும் தெரியும். எனக்கு பிள்ளையாருக்கு ஏன் கல்யாணம் நடக்கலைன்னு தென்னிந்தியாவில் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அம்மா மாதிரியே பொண்ணு வேணும். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இதுதான் கேட்பாங்க. எனக்கு அம்மா மாதிரியே பொண்ணு வேணும், அம்மா மாதிரியே அழகாக இருக்கணும், அம்மா மாதிரி ஒரு பொண்ணு இருக்கக்கூடாதுங்க. அம்மா வேறு பொண்ணு வேறையாக தான் இருக்கணும். சரிங்களா? இல்லைன்னா அம்மா தான் முடிவு எடுக்கணும். பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா அம்மா முடிவு எடுக்கணும், அம்மா முடிவு எடுக்கணும், அம்மாவுடைய அக்செப்டன்ஸ் இருக்கணும், என்னை எல்லா விதத்துலேயும் கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கணும் மாப்பிள்ளை அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த எதிர்பார்ப்புகள் விட்டு இந்த இடத்துல ஏன்னா வயசு 20லேருந்து 30 தான். அதுக்கப்புறம் இன்னும் வாழ்க்கை நிறைய இருக்குது. இந்த இடத்துல எல்லாமே பண்ணும்போதே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போது என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுக்கிறது. சரிங்களா? சொத்துக்களை எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு ஒரு பெரிய பங்களா இருக்கணும், உங்கள் எதிர்பார்ப்பு கட்டாயமாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் போகும்போது எனக்கு பெரிய பங்களா இருக்க வீடு கட்டாயமாக இருக்கணும், நான் போகிற இடத்துல நல்ல பெரிய கார் இருக்கணும், அரசு உத்தியோகத்தில் இருக்கணும். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை நீங்கள் விட்டுட்டு திருமணத்துக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணு அப்படின்னு தேடணும். அம்மானுடைய பர்மிஷன் கேட்கக்கூடாது. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரோகிணி நட்சத்திரம் ஏஎல்பி நட்சத்திரமாக போகும்போது 1ஆம் பாதத்தில் திருமண வாய்ப்பு இல்லை. நான் இது வாய்ப்பு இல்லைன்னா 2 விஷயங்களை நான் இங்கே கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று கிரகம் கை கொடுக்கறது, இன்னொன்று காலம் கை கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் ஏஎல்பியில். இந்த 2ம் கை கொடுத்தா தான் ஒரு நிகழ்வு நடக்கும். இந்த ரோகிணி 1ல் காலம் கை கொடுக்கல, கிரகம் எங்கே இருக்குன்றது முக்கியமே இல்லை. இந்த காலத்தில் திருமண வாய்ப்புகள் புதிய நிகழ்வுகள் எதுவும் இருக்காதுன்றதை தான் புரிய வைக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பொண்ணு தேடலாமா மாப்பிள்ளை தேடலாமான்னா தேடலாம். அது அமையலைன்னா அப்செட் ஆகிக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு தோஷ பரிகாரம் பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு செலவு பண்ணுறதுன்றதை ரொம்ப முயற்சி பண்ணிக்க வேண்டான்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இப்போ எப்போல்லாம் நடக்காது அப்படிங்கிறது சொல்கிறோமோ அந்த இடத்துல உங்கள் முயற்சிகளை தவிர்த்துட்டு உங்கள் இயல்பான ரொட்டீன் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை தொடர்ந்து பண்ணிகிட்ருங்கன்னு சொல்கிறோம். ரோகிணி 2 போகும்போது அரேஞ்ச் மேரேஜுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த மேரேஜை உங்களுடைய ஐடி சார்ந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட் மூலிமா தேடுனீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறோம். அல்லாது ஒரு நல்ல புரோக்கர் மூலிமா நடக்கக்கூடிய அரேஞ்ச் மேரேஜ் இங்கே வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரோகிணி 3ல் லவ் மேரேஜஸ் நடக்கும். இல்லைன்னா சொந்தத்தில் பேசி வச்ச திருமணங்கள் ரோகிணி 3ல் நடக்கும்.
ரோகிணி 4 அப்படிங்கிறது திருமணம் நடக்காத ஒரு காலகட்டம். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா மிருகசீரிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த மிருகசீரிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் அரேஞ்சு மேரேஜுக்கான ஒரு பெஸ்ட்டு சான்ஸ், ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா இது 10 வருட காலத்தில் ஒரு 27 கடந்துட்டிங்கன்னா இந்த மிருகசீரிடம் 1 வருது. இதை விட்டு நீங்கள் திருமண வாய்ப்புகள் ரொம்ப லேட் ஆகிடும். தள்ளி போடாமல் கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டிய ரொம்ப கட்டாயமான ஒரு நிகழ்வு. இதுதான் பெஸ்ட்டு வாய்ப்பு. இந்த ரிஷப லக்னத்தில் மிருகசீரிடம் 1ன்றது சிறந்த வாய்ப்பு. இந்த இடத்துல திருமண வாய்ப்புகள் வெளிநாட்டு மாப்பிள்ளையா அல்லது வெளியூர் மாப்பிள்ளையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது பிரச்சனைக்குரிய வேலை செய்யக்கூடிய ஒரு மாப்பிள்ளையாக இருப்பார் அல்லது பெண்ணாக இருப்பாங்க. இப்போது பிரச்சனைக்குரிய வேலை அப்படின்னு சொல்லணுன்னா, எனக்கு அப்படி தான் மிருகசீரிடம் 1 வரும்போது ஒரு ஜாதகம் வந்தது. அவர் வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னேன். அவங்களுக்கு அதே மாதிரி தான் வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வந்தது. அப்படி தான் வரும் இந்த இடத்துல. அட்லீஸ்ட்டு லோக்கலில் இருக்காது, நீங்கள் வெளியூர் மாப்பிள்ளையாகவே தேடணும் இந்த இடத்துல. அதுக்கு தான் இந்த க்ளூஸ் சொல்கிறோம். நீங்கள் எப்படி அமையும்னு கேட்டால் மாப்பிள்ளையினுடைய ஷேப்பும் அவர் கலரு இதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர் எங்கே இருப்பார்னு பார்க்கணுன்னா திசைகள் சொல்ல முடியாது. இன்றைக்கி ஜப்பானில் இருக்கவர் நாளைக்கு அமெரிக்கா போயிடுறாரு. இப்போ திசை சொல்ல முடியல. அப்போது ஒரு வேலையை எப்படி இருக்கும், எந்த இடத்துல தேடணுன்றது லோக்கலில் தேடாதீங்கன்னு சொல்கிறோம். மிருகசீரிடம் 1 போனால் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கேயே மாப்பிள்ளை இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அல்லது லோக்கலில் கிடைக்கிறாருன்னா அவர் வேறு ஊருக்காரர் உங்கள் ஊருக்கு வந்திருக்கார், அதனால் அந்த ஜாதகம் உங்கள் கைக்கு வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறோம். ஆனால் திரும்ப பேச்சுவார்த்தைகள் பண்ணாதீங்க. திருமணத்துக்கு பெருசாக செலவு பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக இந்த செலவை இன்னும் பிரம்மாண்டமாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி சிக்கனமாக இந்த கல்யாணம் நடத்துறதுக்கு பாருங்கள். மிருகசீரிடம் 2 ஏற்கனவே லவ் பண்ணிகிட்ருக்கு, திருமணம் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்தது, அப்படி இருக்கிற வாய்ப்பு இருக்கவங்க மிருகசீரிடம் 2ல் அரேஞ்சு மேரேஜாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப லக்னக்காரர்களுக்கு திருமணத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்ப்புகளை கட் பண்ணுங்கள். மாப்பிள்ளைகிட்டையோ அல்லது பொண்ணுக்கிட்டேயோ டிமாண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் பாருங்கள். நீங்கள் நிறைய நேரத்தில் பேச்சுவார்த்தைகளில் தான் பிரச்சனைகளே வருது திருமணத்தில். அதனால தான் திருமணங்களில் ஜாதகர் முடிவு பண்ணணும். ரிஷப லக்னத்துக்கு ஜாதகர் முடிவு பண்ணால் அவர் வாழ்க்கை சிறந்ததாக வரும். திருமண வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த திருமண வாய்ப்புகள் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது. ஏஎல்பியில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு தேடினீங்கனாலே சாஃப்ட்வேர் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிட முடியும். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் இதை மட்டும் உள்ளீடு செய்திங்கன்னா உங்களுடைய ஜாதகம் இம்மிடியட்டாக வந்துடும். அதில் ஏஎல்பி அப்படின்னு எங்கே எழுதியிருக்குன்னு ஒரு தடவை பார்த்துருங்க. இந்த ஏஎல்பின்றது 10 வருடத்துக்கான லக்னம். அது இந்த 10 வருட காலத்தில் குறிப்பிட்ட ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களையும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் ஒவ்வொரு வீடியோலையும். அது எங்கே பார்க்கணுன்னா அந்த ஜாதகத்தை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி மேலே தள்ளினீங்கன்னா கீழே ஒரு டேப்லெட் காலம் இருக்குது. அதில் ஏஎல்பி அப்படின்னு எழுதியிருக்கு. முதல் வரியிலேயே அதுதான் எழுதியிருக்கு. அதுக்கு பக்கத்தில் நட்சத்திரத்தினுடைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் பாதம் 1, 2, 3, 4ன்னு எழுதியிருக்கு. இதை பார்த்துக்கோங்க. இந்த நட்சத்திர பாதங்கள் என்னென்னு சொல்லி அங்கே வாய்ப்பு என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த அரேஞ்சு மேரேஜ் எப்போ நடக்கும், லவ் மேரேஜாக இருந்தால் எப்போ நடக்கும், நடக்காதுன்னு ஒரு சில நிகழ்வுகள் பேசுகிறோம். நடக்காதுன்னா நடக்காது, அந்த ஒரு வருஷம் நடக்க வாய்ப்பு இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல எந்த முயற்சியும் பண்ணாதீங்க, தேடுங்க. ஏன்னா டைம் கரெக்ஷன் இருக்கும். நீங்கள் பெர்த் டைம் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குனால தேடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஆனால் தேடுனா நடக்கலைன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க, பரிகாரம் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருக்காதீங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா நிறைய நேரத்தில் எங்களுடைய நிகழ்வுகள் என்ன பார்க்குறோன்னா, ஒரு திருமணம் நடக்கலைன்னா பயம் வந்துடுது பேரண்ட்ஸை பொறுத்தளவில். ஒருவேளை தோஷமாக இருக்குமோ, அதனால தான் திருமணம் நடக்கலையோ, இதை பரிகாரம் பண்ணிட்டா இதெல்லாம் மாற்றி வச்சிடலாமோன்ற, அதுக்கு திருமணத்துக்கே ஆகிற செலவுகள் அத்தனையுமே பரிகாரத்துக்கே செலவு பண்ணிவிட்டு திருமணத்துக்கு ரெடி ஆகும்போது பணம் இல்லாமல் அவஸ்தைப்படுறதை கூட நாங்கள் நிறைய பார்க்குறோம். அதனால தான் இதை குறிப்பிட்டு இந்த வீடியோ சீரீஸ் வர்றதுக்கு முக்கிய காரணமே அதுதான் சொல்கிறேன். அதனால் உங்கள் எப்பப்போ சந்தர்ப்பம் இருக்குதுன்னு பாருங்கள். எப்போ சந்தர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மற்ற வேலைகளில் கவனம் செலுத்துங்க. அப்போது மற்ற வேலைகளில் கவனம் செலுத்தும்போது நம்ம இதுக்குன்னு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்க சொல்கிறோம். அவ்வளோதான். வாய்ப்புகள் வருதா வரலன்றதை நீங்கள் தேடுறதை தேடிக்கிட்டே இருங்க. தேடுறதுக்கு சங்கடப்பட வேண்டாம். அதுக்குன்னு பெருசாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறத நடக்காதுன்னு சொல்லக்கூடிய காலகட்டம். நடக்கும்னு சொல்லும்போது பேச்சுவார்த்தையில் ஜாக்கிரதையாக பேசுங்க. இந்தந்த இடங்களில் தடைகள் வரும்னு சொல்கிறோம். படிப்பு தடைகள் காரணம் வருமானம் தடைகள் வரும்.
பேச்சுவார்த்தை காரணங்கள் வரும், கம்யூனிகேஷன் ரிலேட்டட் தடைகள் வரும். அப்பா அம்மா பேசுனா இது பிரச்சனைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் காரணிகளாக நாங்கள் நிறைய பார்க்குறோம். ஒவ்வொரு ஜாதகங்களும் எனக்கு கதையாக சொல்ல முடியும், அவ்வளோ உதாரணங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது. ஆனால் இதை தவிர்த்து திருமணம் நடக்குமானா நடக்குது. அப்போது இந்த இடங்களை சொல்லித்தர வேண்டிய அமைப்பு இருக்கிறனால தான் இந்த சீரியஸே பேசுகிறோம். அப்போது நிகழ்காலம்னு வரும்போது தாய்கள் கொஞ்சம் ஒதுங்கி ஒரு பேக் சீட்டில் உட்காருங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் அந்த கார்லேயே இருக்காதீங்கன்னு சொல்லலை, டிரைவர் சீட்டில் அம்மா உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறோம். அம்மா இல்லாத எப்படி கல்யாணம் நடக்கும்? நம்ம அம்மாவை தவிர்க்க சொல்லலை, அம்மாவை காரணமாக சொல்ல வேண்டாம்னு சொல்கிறோம். அம்மாவால் இந்த திருமணம் தடையாகக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதை எல்லா அம்மாக்களும் புரிஞ்சுக்க முடியும். அம்மாக்கள் ரொம்ப முக்கியம், ஆனால் அம்மாக்கள் ஒதுங்கி நிற்கணும்னு சொல்கிறோம். முடிவெடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். உங்கள் குழந்தை முடிவெடுத்தால் தான் உங்கள் குழந்தையினுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக வரும்னு சொல்கிறோம். இது அரேஞ்ச் மேரேஜுக்கு. லவ் மேரேஜை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஜாதகர் முடிவு எடுக்கிறார், அவர்களுடைய சுய முடிவாக இருக்குது. அவருடைய முடிவுகள் தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடங்கள்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த இடங்களில் நீங்கள் மட்டும் முடிவு எடுக்காமல் மற்றவங்களுடைய முடிவுகளையும் கன்சிடர் பண்ணி முடிவெடுங்கன்னு சொல்கிறோம். அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். லவ் மேரேஜுக்கான 4 வருஷம் கழித்து ஒரு வாய்ப்பு வருது, அப்போ அந்த இடத்துல அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். சம்டைம்ஸ் லவ் மேரேஜ் தான் பண்ணணுன்னா அந்த இடத்துல பொறுமையாக இருந்து அந்த மேரேஜை அரேஞ்ச் அதை பெற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பெற்றவங்களை ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஒரு சில இடங்களில் அம்மாவை தவிர்த்து தான் பண்ண வேண்டியிருக்கும். அம்மாவுடைய ஆசீர்வாதம் கல்யாணத்துக்கு இருக்காது, அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு அழகாக வந்துடும். அதனால் ஒரு சில நேரத்தில் அம்மாக்கள் ஒத்துக்கலைனாலும் அந்த லவ் மேரேஜை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதை முடிவு எடுங்கன்னு சொல்கிறோம். இந்த முடிவுகளை இப்படி பயன்படுத்தினீங்கன்னா தான் அந்தந்த நேரத்தில் நடக்கும். அம்மாக்களை காரணம் சொல்லாதீங்க. அம்மா ஒத்துக்கலை அதனால் நான் மேனேஜ் பண்ணலன்னு வெயிட் பண்ணாதீங்க. அப்பா ஒத்துக்கிட்டாரு, ரைட் பண்ணுங்க, அப்பா ஆசீர்வாதம் பண்ணுறாரு பண்ணுங்க. ஆனால் நீங்கள் அம்மாக்கள் வழி கொடுக்கணுன்னு அம்மாக்கிட்ட இதை வேண்டுதலாகவே இந்த இடத்துல வைக்கிறோம். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா உங்கள் குழந்தைங்கள கட்டாயமாக நல்ல வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும். திருமண வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன இடங்கள்லாம் இது 1 வருஷம் 1 மாதம் 10 நாளுக்கான அமைப்பு தான். இது 1 வருஷம் கழித்து திருமண வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ரொம்ப அதிக காலம் இல்லை. ஆனால் ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும் 2 வருஷத்துக்கு வந்துடும். அந்த 2 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும், அவ்வளோதான். உங்களுக்கு அது மாதிரி ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது, வரனே வரல, 23 வயசில் வரனே வரல அப்படின்னா பயப்படாதீங்க. ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. இப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பமா, இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு வராதுன்னா வராது, நீங்கள் அது தேடி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த நேரத்தில் உங்கள் குழந்தைய படிக்க வைங்க, இல்லை வேலைக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணுன்றதுக்கு தான் இதை காரணத்தை சொல்கிறோமே தவிர இந்த இடத்துல திருமணத்துக்கு தான் வாய்ப்பு இல்லை, மற்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கும். ஸோ என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு ஒரு பயப்படுறதுக்கு ஜோதிடம் இல்லைங்க. வாழ்க்கையை எப்படி பயன்படுத்திக்கணுன்றது தான் ஜோதிடம். இப்போ இந்த இடத்துல வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நீங்கள் தேட வேணான்றதையும் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. அந்த நேரத்தில் அது நடக்கலைன்றதை ஏக்கமாகவோ ஒரு பயமாகவோ கொள்ளக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்கிறோமே தவிர அந்த இடத்துல வாய்ப்பு இல்லைன்னா அதை பற்றி யோசிக்காமல் அடுத்த விஷயத்துக்கு போகணும் நம்ம. ரைட்டுங்களா? ஒரு பஸ்ஸு வரணும், வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது இன்னும் நான் சாப்பிடலைன்னா முதல்ல போய் சாப்பிட்டு வந்துடலாமே. இன்னும் 1 மணி நேரம் கழித்து தான் அடுத்த பஸ்ஸுன்னா இந்த 1 மணி நேரத்தில் அடுத்து நான் சாப்பிட வேண்டியதோ இல்லை நான் வேறு இன்னொரு வேலை இருக்கும், ஒரு புக்கு படிக்க முடியும்னா புக்கு படிக்கிறதோ ப்ரொடக்டிவாக பண்ணணுன்றதுக்கு தான் இந்த காலம்ன்ற விஷயத்த சொல்கிறோம். கிரகமும் கை கொடுத்து காலமும் கை கொடுத்தால்தான் ஒரு நிகழ்வு. கிரகம்னால் மட்டும் திருமணங்கள் தடைகள் ஆவதில்லை, காலமும் ஒரு சில நேரத்தில் திருமணத்துக்கு தடையாக அமையுது அப்படிங்கிறத நிறைய உதாரணங்கள் எங்களால் சொல்ல முடியுது. அதனால தான் இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் இல்லை அப்படின்போது நீங்கள் அதை தேடவே வேண்டாம். அதுவாக வந்ததுன்னா பேசுங்க, அது தடையாகுதுன்னா பொறுமையாக இருங்க. அடுத்த நட்சத்திர பாதம் எப்போ மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கினா அது இயல்பாகவே நடந்து முடிஞ்சிடுது. நீங்கள் ரொம்ப மெனக்கட வேண்டியதில்லை, வேறு எந்த பரிகாரமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பொறுமையாக இருந்தால் போதும்.